வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கான வீடியோ தான். அதுவும் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதை சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நீட் அண்ட் க்ளீனாக கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இது வந்து 46 டூல் கிட்டு. இதில் வந்து 46 டூல்ஸ் இருக்கும். இதில் பாக்ஸ் ஸ்பேனர்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிட்ஸ் இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் ராடு, நார்மல் ராடு எல்லாமே இருக்கும். இதில் அட்டாச் பண்ணி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எங்கேயாவது கஷ்டமான இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரௌண்ட் 1000 தான் வரும். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஈஸியாக கிடைக்கும். இதில் ஸ்டான்லி பிராண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். இது வந்து ஹேண்ட் க்ளவுஸு. நம்ம இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது இது ஓப்பன் ஹேண்ட் ஸ்பேனரு. 6லேருந்து 32 வரைக்கும் இருக்கும். என்னோடய ப்ரைஸ் எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல, எனக்கு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. இது அலங்கி 1.5லேருந்து 6க்குள்ளே அலங்கி. இது நம்ம ஏசியில் வேலை பார்க்கும்போது அதனோட வால்வ்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி இது இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். இது வந்து ஹெவி ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்டாரு, ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ ரெகுலராக எல்லோரும் பாக்கெட்டில் வச்சுருக்கிற டெஸ்டரு. இது வந்து மினி ஸ்க்ரூ டிரைவரு, இது மைக்ரோ ஸ்க்ரூ டிரைவரு. அதுக்கப்புறம் இது நார்மல் ஃப்ளாட்டு, ஸ்டாரு ஸ்க்ரூ டிரைவரு. அப்புறம் கட்ரு, நோஸ் பிளேயரு. இது மெஷரிங் டேப்பு. ஒவ்வொரு டெக்னீஷியனும் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டியது இது. இது இருந்தால் ஈஸியாக வந்து என்ன ப்ராப்ளத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கிளாம்பிண்டர் யூஸ் பண்ணி கரண்ட்டு செக் பண்ணிக்கலாம், அப்புறம் வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ், டயோடு, அப்புறம் ஹோம்ஸ் வேல்யூ பார்க்கலாம், கண்டினியூட்டி பார்க்கலாம். இதில் தெர்மோ கப்ளரும் கொடுத்துட்றாங்க. இதனோட ப்ரைஸ் வந்து 1800 கிட்ட வந்தது. நான் இந்தியா மார்ட்டில் வாங்கினேன். நான் 2 ப்ரோப் கொடுத்துருவாங்க. இதில் அது இல்லாமல் தெர்மோ கப்ளர் ப்ரோப் கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜு நம்ம வேலை பார்க்கும்போது அதனோட டெம்பரேச்சர் நமக்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது இது மெக்கோ பிராண்டு. இது நல்ல குவாலிட்டியான பிராண்டுங்கிறதுனால இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். ரேட்டும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற ₹100, ₹150 வாங்கினோம்னா அது அந்தளவுக்கு நமக்கு லைஃப் வராது. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர். எப்போ 2 ஹெவியாக வச்சுக்கோங்க. நம்ம ஏசியில் வந்து கனெக்டர்ஸ் லாக் பண்ணும்போது 2 பக்கமும் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் போட்டு லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா லாக் ஆகும். கேஸ் லீக்கேஜ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இது கட்டிங் பிளேயர். ஃபைலு, காப்பர் டியூப்பை நம்ம ஃப்ளாரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபைல் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். மெட்டல் ஹேமரு, இது நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம். இது பைப் பெண்டரு. ஏசிக்கு யூஸ் பண்ணும்போது இந்த பைப் பெண்டர் ரொம்ப அவசியமாக இருக்கும். சின்ன சின்ன இடத்துல வந்து பெண்டிங் பண்ணும்போது இந்த பெண்டை யூஸ் பண்ணும்போது அக்யூரேட்டாக பெண்ட் ஆகும், பைப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது டீ ஸ்பேனரு 8 and 10. இது யோக்குன்னு சொல்லுவாங்க, இது ஃப்ளாரிங் டூல்னு சொல்லுவாங்க. இது பைப் கட்டரு. அதுக்கப்புறம் இது ஸ்வெட்ஜிங் டூல். 2 பைப்பை நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்வெட்ஜிங் டூல் வச்சு நம்ம இதில் எல்லா சைஸுமே இருக்குது. இது 250 தான் வாங்கினேன் நான். ஜாயின் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இன்னர் ஸ்ப்ரிங் பெண்டரு 1/4 உள்ள டியூப் வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் மூலிமா பெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சிரஞ்சு. இது லேட்டஸ்ட்டாக நான் இப்போ வாங்கினேன். நான் கம்ப்ரஸர் ஆயில் டாப்அப் பண்ணும்போது நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு ₹20 தான் வரும். இது கேஸ் சார்ஜிங் ஓஸு. R32க்கு தனியாக வரும், R22க்கு தனியாக வரும். இது வந்து கேஜ் யூனிட்டு. நம்ம கேஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், எவ்வளோ
ஏசி ஃப்ரிட்ஜில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத இதை வச்சு நம்ம மானிட்டர் பண்ணி ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். இது எல்லா ஏசி டெக்னீஷியனும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இது 2 லிட்டர் சிலிண்டர். இதில் நம்ம இதில் சார்ஜிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம போர்ட்டபுளாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து சிலிண்டரோட ஓப்பனர். இது வந்து வேக்யூம் பம்பு. ஏசி ஃப்ரிட்ஜு இதில் வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது, இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இது கம்பல்சரி வேக்கம் போட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து கூலிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் ஏசி ஃப்ரிட்ஜில். இது வந்து வால்வுங்கிற பிராண்ட், வேல்யூங்கிற பிராண்டு. இது இந்தியா மார்ட்டில் ஒன்று ஒரு 2500 வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா வாஷர் பம்பு. நம்ம காரு, பைக்கு, ஏசி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் இது எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடையில் கொண்டு போய்ட்டு 200-300 நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 3500-4000 வரும்னு நினைக்கிறேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளோங்கிறது மறந்து போச்சு. சொல்லுப்பா. இது வந்து வாஷர் பம்ப். இதை வச்சு பைக்கு க்ளீன் பண்ணலாம், காரை க்ளீன் பண்ணலாம், ஏசி க்ளீன் பண்ணலாம். இதில் உங்களுக்கு இதில் அக்சசரிஸ்லாம் ஓசஸ் எல்லாம் வந்துடும். இது இன்னர் இது வந்து நம்ம பக்கெட்டில் போட்டுட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து கன்னு. இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், அது டீட்டெயில் வீடியோஸ் போடுறோம். இது வந்து பேகு. ஏசி வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது இன்னரில் வந்து ஸ்ப்ளிட் ஏசி நம்ம வாஷ் பண்ணும்போது இன்னரில் வந்து நம்ம இதை மாட்டிட்டு க்ளீன் பண்ணோம்னா உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் எங்கேயும் வெளியில் சிந்தாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து சேஃப்டி ரோப் அண்டு பெல்ட்டு. இது நம்ம மாடியில் வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து சேஃப்டிக்காக இது கம்பல்சரி ஒவ்வொரு டெக்னீஷியனும் வேணும். இது இல்லாமல் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏதாவது தவறுதலாக கீழே விழுந்தால் கூட நமக்கு பெரிய இன்ஜுரி ஆகிட்டு ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ ஜென்ரலாக ஒரு டெக்னீஷியன் என்னென்ன வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நான் இது ஸ்ப்ரிங்கு. இது வந்து டிடிஎஸ் மீட்டர். இதை வச்சு நம்ம தண்ணியோட டிடிஎஸ் லெவலை மானிட்டர் பண்ணி ஃபில்ட்ரு என்ன கண்டிஷனில் இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை நம்ம வந்து ஃபில்ட்ரு சரியாக வேலை பார்க்குதா, மெமரான் ஃபில்டர்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஃபெவி பாண்டு. ரப்பர் சீல்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ரப்பர் சீல்ஸ், இப்போ வாஷிங் மிஷின்லாம் நம்ம வந்து பேரிங்லாம் சேஞ்ச் பண்ணுவோம், அங்கே ரப்பர் சீல்லாம் இருக்கும். அந்த ரப்பர் சீல் வந்து நல்லா மிஷினோட பாண்ட் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஒட்டிடுவோம். நாங்கள் இது எம்ஆர்ஐ சீட்டு. இது சால்ட்ரிங் கன்னு. இது வந்து 50 வாட் சால்ட்ரிங் கன்னு, நல்லா குயிக்காக ஹீட் ஆகிடும். அது சால்ட்ரிங் பேஸ்ட்டு, சால்டர் லெட்டு. அப்புறம் இதுக்கு ஆயில் கன்னு. எங்கன்னா லூப்ரிகேட் பண்ணோம்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டஃப்லான் டேப்பு, இன்ஸ்டலேஷன் டேப்பு. இது வந்து ஸ்ப்ளிட் லெவலு, நம்ம ஏசி மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான மட்டத்தில் நம்ம வந்து ஏசியை லொக்கேட் பண்ணி ட்ரில் பண்ணி மாட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு நம்ம பண்ணும்போது வீட்டுள்ள வந்து தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கும். அதாவது ட்ரைன் ஹோஸ் வந்து கரெக்டாக ஒரு ஸ்லோப்பில் வச்சு மாட்டும்போது தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் கரெக்டாக ஏசியில். இது வந்து பெயிண்ட்டு. இது சில்வர் பெயிண்ட்டு, இது பிளாக் பெயிண்ட்டு. ஏதாவது கஸ்டமர் பிளேஸில் ஏதாவது பார்க்கும்போது அவங்க
ஹோம் அப்ளையன்ஸில் ஏதாவது டஸ்ட்டு எதாவது இருந்ததுன்னா அதை நம்ம எம்ஆர்ஐ ஷீட் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அதை நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். மறுபடியும் அந்த டஸ்ட்டு பரவாமல் இருக்கிறதுக்கு. இது R600A கேஸு. இது இப்போ வர ஃப்ரிட்ஜுங்களெல்லாம் இந்த கேஸ் தான் வருது. ரீசெண்டாக ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் வந்து கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணி கேஸ் சார்ஜிங் பண்ணி கொடுத்தாச்சு. நல்லா ஓடுது. இது வந்து புட்டேன் கேஸ் வெல்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். இது டார்ச்சு. இந்த பிளேட் இருந்ததுன்னா நமக்கு மற்ற இடத்துல வந்து வெல்டிங் ஆகாமல் இந்த ஹீட் ஆகாமல் இருக்கும். முக்கியமாக ஒரு சில இடத்துல நீங்கள் வெல்டிங் பண்ணும்போது ஈரத்துணியை யூஸ் பண்ணி எந்த இடத்துல ஹீட் ஆகக்கூடாதோ அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஹீட் ஆகாமல் இருக்கும். இது வந்து வெல்டிங் ராடு. மோஸ்ட்லி என்கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஏதாவது விட்டு போயிருந்துன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக வேறு என்ன டூல்ஸ் நான் வாங்கும்போது உங்களுக்கு வீடியோஸில் நான் சொல்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஹோம் அப்ளையன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணித்தரோம். ஹோம் அப்ளையன்ஸ்னால் எது வேணாலும் நாங்கள் பண்ணித்தருவோம். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வாட்டர் ப்யூரிஃபையர், அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்ஸி கிரைண்டரு எல்லாமே நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணித்தரோம். உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருன்னா வந்து டெக்னீஷியன் ஆக போகிறேன், என்னென்ன டூல்ஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யாருன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டூல்ஸ் வாங்கலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ட் டைமில் இந்த ஜாப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யாருக்கா ஐடியா இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிஎல்சி ப்ரோக்ராம், HMI டிசைன், இந்த மாதிரி மிஷினரிஸில் சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியலில் உங்களுக்கு மிஷினரிஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ண ஃபீல்ட்லேருந்து எனக்கு பிஎல்சி ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது, HMI டிசைன் நாலேஜ் இருக்குது. புதுசாக ஏதாவது மிஷினில் மாடிஃபிகேஷன் பண்ணணும், கேசன் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா நான் ஒரு விசிட் பண்ணுறேன். விசிட் பண்ணி அது எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் அதை உங்களுக்கு ஒர்க்கு பண்ணித்தரேன். நான் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி.